ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்து தர்ம சேவா அறக்கட்டளை நடத்தும் சுதேசி திருவிழா நாள் 26, 27, 28. இடம் காமராஜர் கல்லூரி, தூத்துக்குடி. திருப்பரங்குன்றம் மலை, அங்குள்ள தீர்த்தங்கள், கள்ளத்தி மரத்தை தர்கா தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகத்திடம் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மனு கொடுத்தார். பின்னர் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய போலீஸ் பாதுகாப்புடன் மலையேறி சென்றார். போகிற வழிகளிலெல்லாம் எப்படி தர்கா நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்கிறது என்று சுட்டிக்காட்டி வீடியோ பதிவிட்டார். மலையில் புதிதாக கல்லறைகள் அமைத்தும் தீர்த்தங்களை ஆக்கிரமித்தும் மலையை அபகரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆக்கிரமிப்பு நடப்பதாக சில இடங்களையும் அவர் காட்டினார். இங்க வழியிலே இடைக்காலத்தில் சில பிணங்களை புதைச்சு புதிய அடையாளங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. தர்காவுக்கும் நெல்லித்தோப்புக்கும் நாம உரிமை கோரல, அவங்க போறக்கூடிய இந்த படிப்பாதைக்கும் நம்ம உரிமை கோரல. நாம நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம், கள்ளத்தி மரம், தீபத்தூண் இதெல்லாமே முருகனுக்கு சொந்தமானது. தீர்த்தம் நம்முடைய 15 தீர்த்தங்கள் இங்க இருக்குது. இது பாருங்க, புதுசா கொண்டு போனவங்களை போச்சிருக்காங்க, புது அடையாளங்களை உருவாக்குறாங்க. சரி, தர்கானா அதோட முடிச்சுக்கணும்ல. இது வேண்டுமென்ற திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு. இன்னும் நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். இடைக்காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாகிஸ்தான் கொடி ஏற்றினாங்க. அது மட்டுமல்ல, மேல அவங்க வெடிகுண்டு சோதனைகள்லாம் நடத்தினாங்க. அது காவல்துறை கைது செய்து அவங்க மேல வழக்கு போட்டு கேஸ் நடத்தி அதில் விடுதலை ஆயிட்டாங்க. ஆனா ஒரு தேசவிரோத காரியங்களுக்கு இந்த தர்காவை மையமாக வச்சு, உள்ளூர் முஸ்லீம்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது, இந்த தர்காவை மையமாக வச்சு ஒட்டுமொத்த இந்த மலையும் ஆக்கிரமிக்கணும்னு ஒரு தரப்பு முயற்சி பண்ணுது. கோயில் நிர்வாகம் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்குது. கள்ளத்தி மரத்துல இன்னைக்கு பிறைக்கொடியை கட்டி இருக்கிறதுங்கிறது மிக தவறான முன்னுதாரணம். ஆகவே அது சம்பந்தமான புகார் மனுவை நாம் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள இந்து மக்களையும் அப்போது அவர் சந்தித்தார். அப்போது எப்படியாவது மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் மலையை மீட்க வேண்டும் என்றும் அவரிடம் மக்கள் ஆதங்கப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் ஆக்கிரமிப்பு பற்றி ஆவேசமாக பேசினார். சங்ககாலம் தொட்டு, அதாவது பைபிள் உருவாவதற்கு முன்பாக, இயேசு மதம் உருவாவதற்கு முன்பாக, இஸ்லாமிய மதம் உருவாவதற்கு முன்பாக 3000 ஆண்டுகளாக இருக்கக்கூடியது நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் மலை, முதல் படை வீடு, நக்கீரர். இதெல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இந்த மலையுடைய பெருமை எல்லாமே. அவ்வளவு பழமையான மலையிலே இடைக்காலத்திலே ஒரு ஆக்கிரமிப்பு, அது சிக்கந்தர் தர்காவாக இருந்தது. வெள்ளையர் காலத்திலே சர்ச்சை எழுந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நீதிமன்ற தீர்ப்பு, பிரிவியூ கவுன்சில், இப்போ உச்ச நீதிமன்றம் மாதிரி அந்த காலத்துல பிரிவியூ கவுன்சில் லண்டன், அங்க போய் அங்கே இந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது. அங்க ஆக்கிரமிப்பு இருக்கு, அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய அதற்கு போகின்ற பாதை, நெல்லித்தோப்பு 33.5 சென்ட் நெல்லித்தோப்பு, இது மட்டும் அவங்களுக்கு சொந்தம். மீதி எல்லாமே முருகனுக்கு சொந்தம். ஆனால் இந்த பிரச்சனை இப்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுக்க முருக பக்தர்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை, ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. அறச்சீற்றம் இன்றைக்கு முருக பக்தர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. ஒரு திருக்கோவில் என்று சொன்னால் மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம், ஸ்தல விருட்சம், இப்படி எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றதுதான் ஒரு கோயிலுக்கு அடையாளம். ஏற்கனவே மூர்த்தி, இந்த திருப்பரங்குன்றமே முருகன் வீடு, இங்கே குடவரை கோவிலாக இருக்கிறது, முதல் படை வீடு. ஆனா ஒட்டுமொத்த மலையுமே சிவனின் அம்சம், சத்தியகிரி, இதனுடைய பெயர் சத்தியகிரி. இந்த திருப்பரங்குன்றம் மலை
இன்றைக்கு மூர்த்தி மேலே ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்புக்கு பிறகும் மறுபடியும் பிணங்களை கொண்டு வந்து புதைப்பது. இந்த நிலையிலே இப்ப கோயில் நிர்வாகமே பெண்ணாயிருச்சுன்னா ஆக்கிரமிப்பை ஒத்துக்கொண்டது என்பது ஒரு புறம், இன்னொரு புறத்திலே அந்த விளக்குத்தூண் வந்து தர்காவுக்கு சொந்தமானதுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வருது. மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது, 15க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கிறது. அதுல இப்ப ஒரு தீர்த்தத்தை பாருங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை ஆக்கிரமித்து வேலி போட்டு பிறை சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி தல விருட்சம் கள்ளத்தி மரம், கள்ளத்தி மரம் கீழே இருக்குது மேலே இருக்குது. இந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய தல விருட்சம். அந்த தல விருட்சத்துல கொண்டு போய் தர்கால சந்தன கூடு நடத்துறீங்க, உங்க தர்கால கொடி ஏத்துங்க. எதுக்காக இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சத்துல கொண்டு போய் கொடியை கட்டுறீங்க, பிறை கொடி கட்டுறீங்க? இது சம்பந்தமா இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்திருக்கிறோம், நீதிமன்றத்திலையும் நாம அந்த வழக்குல குறிப்பிட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது மேல கொடியேற்றுறதுக்கு சந்தனக்கூடு விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஆர்டிஓ பொதுமக்கள் தரப்பையோ இந்துக்கள் தரப்பையோ கூப்பிடவே இல்லை. கூப்பிடாமையே நீங்க விழா கொண்டாடிக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுமதிச்சாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயில் சுல்தான்கள் படையெடுப்பின் பொழுது இந்த கோயிலை இடித்து விடுவார்கள், இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கோபுரத்தின் மீது இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் குட்டையப்பா பிள்ளை குடும்பம். இன்னைக்கு இங்க குட்டையப்பா பிள்ளை வீதி இருக்குது அங்க பக்கத்துல. அவங்க வைராவி வகைராக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு இந்த திருக்கோயிலுடைய அந்த உரிமைகள் எல்லாம், அந்த குடும்பத்திற்கு மரியாதைகள் எல்லாம் இருக்கிறது. எப்படி குட்டையப்பா பிள்ளை கோவிலை காப்பாற்றுவதற்காக உயிர் தியாகம் செய்தாரோ அதே போல திமுக குடும்பத்தை சார்ந்த பரம்பரையா திமுகவுங்க அந்த குடும்பத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரன் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தும் இந்த அரசு தடுத்து விட்டது என்று ஒரு முருக பக்தராக தீக்குளித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். திமுக இருந்து ஒரு இரங்கல் அறிக்கையில அஞ்சலி தெரிவிக்கல. 1 கோடி இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க, நாங்க தான் முருக பக்தருங்கிறாங்க. உன் கட்சி தொண்டை முருக பக்தர் இறந்து போயிட்டான், ஆறுதல் சொல்ல வரல, கலெக்டர் வரல, மந்திரி வரல, அந்த குடும்பத்துக்கு உதவித்தொகை இல்லை, அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பில் உதவித்தொகை இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா உதவித்தொகை, நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சா உதவித்தொகை, கரூர் நெரிசல்ல செத்து போனா உதவித்தொகை. ஆனா பூர்ணச்சந்திரன் என்கின்ற திமுக குடும்பத்தை சார்ந்தவன் முருகனுக்காக இறந்து போனா துக்கம் கூட விசாரிக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது காவல்துறை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏற்பாடு பண்றோம். நாங்க இன்னை வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற குழு இங்க திருப்பரங்குன்றத்துக்கு வர வேண்டும். கரூர் நெரிசல் சாவுக்கு நாடாளுமன்ற குழு வந்தது, விசாரிச்சாங்க, பிஜேபி சார்பில் நிதி உதவியும் பண்ணாங்க. நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், ஏன்னா இந்தி கூட்டணி திமுக கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் தீமை ஏத்தலான்னு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு இம்பீச்மெண்ட் கையெழுத்து போடுறான். அப்ப பிஜேபி எம்பிக்கள் ஒரு குழுவாக இங்கே வந்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சந்திக்க வேண்டும், இந்த பகுதியிலே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்துக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை பிஜேபிக்கு நாங்க வந்து இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம்.